கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் என் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்கு நான் கர்த்தரை சோதனை கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கப்பட்ட நல்ல இந்த ஆண்டவரே, இந்த நாளிலே கூட எங்களோடு பேசுங்கப்பா. நீங்கள் பேசுகிற தெய்வம். இந்த நாளிலே கூட உங்களுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க வாங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமத்தை திறந்து யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதில் 12ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். யோசுவா 10:12. கர்த்தர் எமேரியாவரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்திருக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனை நீ கிவியின் மேலும், சந்திரனே நீ அயனன் மேல் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். அதில் 14 சொல்லுது பாருங்க. இப்படியே கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட அந்த ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோசுவா பாருங்க, சூரியனை நடுவானத்தில் நிற்க வச்ச ஒரு மனுஷன். சந்திரன் ஒரு நிற்க வைக்கிறாரு, சூரியன் ஒருத்தர் நிற்க வைக்கிறார். இது சரித்திரத்தில் இது உண்மையாக நடந்த சம்பவம். இதை கட்டுக்கதை கிடையாது. இந்த வேதத்தில் எழுதியிருக்க வார்த்தையில் உண்மை உள்ளது. இந்த யோசுவா அவன் யுத்த காலத்துக்கு போகும் பொழுது, அந்த இடத்துல போர் நடக்கும் பொழுது ஆண்டவர் யோசுவாவுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அதற்கு முன்னும் இல்லையா பின்னும் இல்லையா. பாருங்க, ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு அதை பாருங்க, அந்த ஆண்டவர் படைத்த எல்லா சிருஷ்டிகளும் ஒரு மனிதனுக்கு கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் சாத்தியமில்லாத காரியத்தை சாத்தியம் பண்ண அவரால் கூடியும். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் சாத்தியமில்லாத காரியம் நினைக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த யோசுவாவின் சொல்லை கேட்டு மாத்திரத்தில் சூரியனை நிற்க வைத்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எப்படிப்பட்ட போராட்டங்களோ எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது என்ன பண்ணுதுங்க, உங்கள் மேலே அதை சேதப்படுத்தாது. அது அந்த இடத்துல அப்படியே நிற்கும்படியாக கத்துறதுக்கு என்ன பண்ணுவார், கட்டளை கொடுப்பார். அதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கார். அந்த அதிகாரத்தின்படி நம்ம செயல்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மளை கொண்டு பலத்த கிரிகளை கத்த செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏன் இந்த யோசுவாவுக்கு மாத்திரம் இவ்வளவு ஒரு மேன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை? இயற்கைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. இது ஆச்சரியமாக இருக்க. இது வித்த கிடையாதுங்க, நடந்த உண்மை சம்பவம். ஆகவே இந்த யோசுவாவின் குணாதிசயம் பார்த்தீங்கன்னா, இவன் எப்போதும் பார்த்தீங்கன்னா மோசைக்கு அடுத்ததான இந்த யோசுவா தேவனுடைய கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆணுடைய சமூகத்தில் எப்பொழுதும் இருக்கிறவனாய் காணப்படுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்தெந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி காண முடியாமல் இருக்கிறீங்களோ, இதெல்லாம் சாத்தியமாகுமா, இதெல்லாம் நடக்காது, நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் யோசுவாவுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் ஆண்டவர் செய்யும்படி இந்த காலை நேரத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென், சோத்திரம். இதுக்கு முன்னும் இல்லை பின்னும் எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவாவுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணின ஆண்டவர். அது கீழே பார்த்தீங்கன்னா அப்புறம் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோசுவாவுக்காக யுத்தம் பண்ணுகிறார். இதை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட யுத்தங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும் இந்த காலை வேளையில் அந்த யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், ஈட்டியை முறிக்கிறவர், வில்லை ஒடிக்கிறவர், உங்களுக்காய் ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடாதே அருமையான தேவ பிள்ளைகளே. ஆமே, இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் பாராட்டின கிருபை பெரியது. அதே போல இந்த நாளிலும் கூட இந்த யோசுவா எப்படி தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாதிருந்தானோ, அவனுக்காக யுத்தம் பண்ணினாரோ, இந்த நாளிலும் கூட இஸ்ரவேலுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணது போல இந்த நாள் உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணி நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யுத்தம் பண்ணுவார். இன்று இஸ்ரவேல் நாடை நீங்கள் தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நாடும் போரிடுது அதில் இஸ்ரவேலை. ஆனால் அந்த இஸ்ரவேலை சின்ன நாடு தான். ஆனால் இஸ்ரவேல் நாட்டை கண்டு எல்லாம் பயப்படுறாங்க. கர்த்தருக்கு பயமுண்டு. அது என்னோட மேன்மைனா, ஆண்டவர் யெகோவா சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் நம்பியிருக்கிற இஸ்ரவேல் நாடு ஆண்டவராய் ஆமே சோதனை தொழுது கொள்ளுகிற நாடு. ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளை, எத்தனை விதமான போராட்டம், எத்தனை உயிரிழப்பு வந்தாலும் ஆண்டவர் இந்த சிறிய நாட்டை கூட தேவன் பாதுகாப்பு
பாதுகாக்கிறார். ஆண்டவர் சீக்கிரமா இந்த பூமியை நியாயந்திருக்க போகிறார். சீக்கிரமா இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். யுத்தங்களை உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா யுத்தங்களும் இந்த கால நேரத்தில் கர்த்தர் ஓய பண்ணுகிறார். இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுக்காக, எனக்கு யாருமே வழக்காடுறதுக்கு யாரும் இல்லை, என்னுடைய பிரச்சனையை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, எல்லாமே இன்றைக்கு பணத்தை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து என்ன முன்ன வந்துடுறாங்க. நான் உண்மையாக இருக்கிறேன், ஆனால் என்னுடைய சொல்லைக்கு யாரும் கேட்கறதில்ல, என்னுடைய வார்த்தை யாரும் கேட்கறதில்ல, நான் உண்மையை தான் செயல்படுறேன், நான் பரிசுத்தமாக செயல்படுறேன், ஆனால் யாரும் இப்படி செய்ய மாட்டாங்களே அப்படின்னு இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட கர்த்தர் அந்த வழக்கை என்ன பண்ணார்? எடுத்துக்கொள்ளுகிறார். அந்த யுத்தத்தை தேவனே எடுத்துக்கொள்ளுகிறார். கர்த்தர் நிச்சயமா இவங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. காட் பிளஸ் யூ. ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்க. அதே போல யோசுவாவு ஆண்டவர் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் நிச்சயமாய் செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த யோசுவாவின் சொல்லை கேட்டு அற்புதங்களை செய்த ஆண்டவர், இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணின ஆண்டவர், இந்த பிள்ளைகள் எந்தெந்த யுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர், இந்த பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிறதுக்காக சோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிபர்களாக இருந்தாலும், சிறு பிள்ளை இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், படிக்கிற பிள்ளைகளை, வேலை செய்கிற ஊழியத்தில் ஆண்டவர் இருக்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தாவே ஆண்டவரே நீ அற்புதங்களை செய்வீராக. எந்தெந்த காரியத்திலே அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த காரியத்திலே கர்த்தர் ஜெயத்தை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதியின் சூரியனாய் வந்தீரே, என் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றினீர்.